லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VMC சிவக்குமாரின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி காரைக்காலில் நடைபெற்றது. இதில் அவரது மகன் மனோகரன், லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு மறைந்த VMC சிவக்குமாரின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், அப்துல் பாஷித், மாநில செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை, நாள்காட்டி, மதிய உணவு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். தொடர்ந்து பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், அரசியலுக்கு வந்த ஒரே நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்வதற்காகவே என குறிப்பிட்டார். ஆட்சி அமைந்ததும் மீனவர்கள் கைது பிரச்சினைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நான் அரசியல் வந்த முதல் நோக்கமே மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப பின்தங்கியிருக்காங்க. நம்மளால ஏதாவது ஒரு முயற்சி, ஏதாவது ஒரு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் வந்திருக்கோம். எனக்கு அரசியலை சம்பாதிக்கணுங்கிற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இது சம்பாதிக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளாம் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா மக்களை ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் வராங்க. அதுக்கப்புறம் அவங்களை கண்டுக்கிறதும் இல்லை. அவங்களோட வாக்கு வங்கியா பார்த்துட்டு ஓட்டு கேட்டுட்டு அதோட போயிடுறாங்க. மக்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யறது இல்லை. சரி, நல்ல விஷயம் தான் செய்யலைன்னா அதுக்குன்னு ஒரு போலி மருந்து மாதிரி தயாரித்து அதே மக்களுக்கு விநியோகித்து அதுலேருந்து காசு சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்ம மீனவர்களை சும்மா பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஸ்ரீலங்காவிலேருந்து. நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, இது ஒரு கொலை குற்றம் ஒன்றும் பண்ணலை. மீனவர்களுக்கு அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக செல்றாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம கூப்பிட்டு வச்சு பேசி இது சுமூகமாக முடிக்கணுமே தவிர, இது எப்போ பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணி இது ஒரு ஓயாத. நான் சின்ன வயசுல டிவி ஆன் பண்ணும் போதுலேருந்து தெரியும், இந்த மாதிரி மீன் காரைக்காலில் தமிழ்நாட்டிலேருந்து மீனவர்கள் பிடிச்சிட்டாங்க, ராமேஸ்வரத்துலேருந்து பிடிச்சிட்டாங்க. இது காலங்காலம் நான் கேட்டுட்டே இருக்குமே தவிர இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரில. ஸோ அதுக்காக நான் நம்ம ஸ்ரீலங்கன் அம்பாசிடர் லாஸ்ட் டைம் 23 பேர் அரெஸ்ட் ஆகியிருந்தாங்க. அவங்களுக்கு எங்களோட உதவியெல்லாம் இங்கே செஞ்சு எங்களோட கான்டாக்டில் இங்கே எல்லாத்துக்கும் அவங்களை சந்திச்சு அவங்கள லாயர்லாம் அப்பாயிண்ட் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக வெளில எடுத்துகிட்டு வந்தோம்.